அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கடக ராசியினருக்கு 2 கேது, 3ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன், 4 செவ்வாய் புதன், அடுத்து தங்களுக்கு 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார், 9 சனி வக்கிரம் அடைந்துள்ளார். ஆக கடகராசினருக்கு உங்கள் ராசிக்கு 4 செவ்வாய், 8 ராகு, 12 குரு இருப்பதால் எதிலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம். பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்க வேண்டும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் கஷ்டமான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் தங்களை தேடி வரும். எதையும் சமாளிக்கும் ஆற்றல் பிறக்கும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய சின்ன வாய்ப்பை கூட உதாசீனப்படுத்தாமல் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். விரைவில் நல்ல நிலைமை அடைவீர்கள். முடிந்தவரை தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை. மாணவியர்கள் தேவையில்லாத நட்புகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல சேர்க்கை இருக்க வேண்டும். தோள்பட்டை, அடிவயிறு அலர்ஜி உபாதைகள் வரலாம். அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். குரு அதிசாரமாக ராசியில் இருக்கிறார். அவருடைய விசேஷமான பார்வையால் பல நன்மைகள் நடக்க இருக்கின்றன. கஷ்டங்கள் குறைய இருக்கின்றன. 3இல் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் பொருளாதாரத்தில் குறைவு இருக்காது. அதற்கேற்றபடி வரவுக்கேற்ற செலவும் தங்களுக்கு உண்டாகும். புதிதாக கட்டிய வீட்டில் தாங்கள் குடியேறலாம். 3ஆம் இடத்தில் சூரியன் தைரியத்தையும் வெற்றியையும் பெற்றுத்தரும். அரசாங்க அனுகூலங்கள் உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கும். சுக்கிரன் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை பார்ப்பதாலும் வேலை முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். குரு ஜென்ம ராசியில் தங்களுக்கு வருவதால் எதிர்பாராத சில சிரமங்கள் இருப்பதுதான் செய்யும். அனைத்தையும் சமாளிப்பீர்கள். தசா புத்திகள் அனுகூலமாக இல்லாதவர்களுக்கு தொல்லைகள் அதிகரிக்கும். ஆக கடகராசியினர் செய்ய வேண்டியது, அம்மன் கோவிலுக்கு சென்று திங்கட்கிழமை, வெள்ளிக்கிழமை முத்துமாரி அம்மன், புவனேஸ்வரி அம்மன், அங்காள பரமேஸ்வரி, மீனாட்சி அம்மன் போன்ற அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபடுங்கள். தங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.